எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக எந்தெந்த தொகுதிகள்ல போட்டியிட்டா எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா, அந்த தொகுதியில அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல வளர்ச்சி இருந்திருக்கு இப்ப ப்ரீவியஸ் காலங்கள்ல. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை இந்த தொகுதியிலலாம் போட்டியிட்டாங்க அப்படின்னா, நல்ல வெற்றியை பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அதிமுக பலம் வாய்ந்த கூட்டணியா சேர்ந்திருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக தனிச்சு அதிமுக பொறுத்தமட்டிலும் ஒரு 150 டூ 160 தொகுதிகள் வந்து கண்டிப்பா அந்த கூட்டணிகள்ல வெற்றி பெறும் அளவிற்கு வந்து தொகுதிகள் இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். அந்த வகையில பார்க்குறப்ப அரியலூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக 2016ல இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் தொகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 2016ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா 2021ல இந்த 2 தொகுதியிலையும் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கரூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவை வந்து 2016ல அரவங்குறிச்சியில வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நின்று வெற்றி பெற்றாரு அதிமுக சார்பில். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 2021ல கரூர்ல இருக்கிற அரவங்குறிச்சி, கரூர், குளித்தலை இந்த தொகுதிகள் எல்லாத்துலேயும் வந்து அதிமுக வந்து தோல்வி தான் அடைஞ்சாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திமுக பக்கம் போன காரணத்தினால கரூர்ல வந்து அதிமுக மிகப்பெரிய அளவில் தோல்வி தழுவிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அரவங்குறிச்சி, கரூர், குளித்தலை இந்த தொகுதிகளை வந்து அவங்க இந்த தடவை ட்ரை பண்ணாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்க காரணத்தினால அது எந்த மாதிரி எப்படி சாதிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம், பல்லாவரம், தாம்பரம் இந்த தொகுதிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த தொகுதிகளில் செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம், பல்லாவரம் போன்ற தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க கைக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு வந்து வாக்குகளும் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் பலம் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப செங்கல்பட்டில் இருக்க 5 தொகுதிகளையும் திமுக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிமுக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த வகையில் இது வெற்றி பெறும் அளவிற்கு போட்டியிட வேண்டிய தொகுதிகள் அப்படிங்கிற காரணத்தினால செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம், பல்லாவரம், தாம்பரம் இந்த தொகுதிகளில் வந்து அதிமுக நிற்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களான சென்னையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நகர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், கொளத்தூர், பெரம்பூர், தி நகர் இந்த தொகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நகரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 2024 தேர்தலில் மிக குறைவான அளவில் தான் வாக்குகள் விழுந்திருக்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த தொகுதியில் 2016ல் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தலில் கூட டிடி விதிநகரன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதியை ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாங்க. பட் ஆனால் 2021ல சென்னையில் இருக்கிற 22 தொகுதிகளையும் வந்து அவங்க இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நகர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். குளத்தூரை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆளுமையாக இருக்கிற மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தொகுதியில் இருக்க போறாரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் தான் நிறுத்துவாங்களான்னு தெரியல. பட் ஆனால் வந்து போட்டியிட வேண்டிய தொகுதிகள் குளத்தூர்னு இருக்கு. பெரம்பூர் தொகுதி, தி நகர் தொகுதி. பெரம்பூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா சென்னை மாவட்டம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை இந்த தடவை எப்படி ரிட்ரை பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்க விருகம்பாக்கம், திருவொற்றியூர், சைதாப்பேட்டை, வில்லிவாக்கம், மாதாவரம் இந்த தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா சைதாப்பேட்டை பொறுத்தளவுக்கு மா சுப்பிரமணியம் அவர்களோட கோட்டை. ஸோ அதை மீறி எப்படி அதிமுக வெற்றி பெறுவதுன்னு பார்க்கலாம். விருகம்பாக்கம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு இருக்கு. திருவொற்றியூர்ல இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கு. மாதாவரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக அந்த தொகுதிகளில் கண்டினியூஸ் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. வில்லிவாக்கம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போட்டியிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே திருவல்லிக்கேணி, மதுரவாயல், சோழிங்கநல்லூர், அம்பத்தூர், ராயபுரம் இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிமுக கூட்டணிக்கு இருக்கு. அதிமுகவுக்கு இருக்கு. அதிமுக கூட்டணியில் அதிமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் சதவீதங்கள் இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த தொகுதிகளை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் அதிமுக சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான நல்ல ரிட்ரை பண்ண போறாங்க. ஏன்னா அம்மா அவர்களோட நல்லாட்சியை தொடர என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்து சென்னை மக்கள் கொடுக்க போறாங்க. ஏன்னா சென்னை மக்கள் போன தடவை வாஷ் அவுட் பண்ணியிருந்தாங்க அதிமுகவே மிகப்பெரிய அளவில் வாஷ் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை அதுக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். சென்னையை சுற்றியுள்ள தொகுதிகள் மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் மாறுபட்ட துணியோடு தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற திருவிக நகர் அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. பாதி தான் இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கும் இருக்கு. ஸோ பார்க்கலாம். அதிமுக அந்த இடத்துல போட்டியிடலாம். அடுத்து கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க தொண்டாமுத்தூர், மேட்டுப்பாளையம், கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம். தொண்டாமுத்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இருக்க ஒரு ஆளுமையான
எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அந்த தொகுதியில நிப்பாரு. கண்டிப்பா அந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேட்டுப்பாளையத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில அதிமுக மட்டும் தான் இத்தன தடவ வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக மிக குறைவான அளவுல தான் வாக்குகள் வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தடவ பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மண்டலம் பூரா பார்த்தீங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களோட கண்ட்ரோல்ல குடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாரி எப்படி வெற்றி பெற வைக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து கோயம்புத்தூர் வடக்கு. கோயம்புத்தூர் வடக்க பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவ வந்து கோயம்புத்தூர் தெற்க வந்து பாஜகவுக்கு குடுத்தாங்க. அங்க வெற்றியும் பெற்றிருந்தாங்க பாஜக. ஸோ அதனால கோயம்புத்தூர் வடக்க வந்து அதிமுக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து கவுண்டமலையம் தொகுதியை வந்து கண்டிப்பா வந்து அதிமுக அதோட கூட்டணி அதிமுக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களோட தொகுதி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஆளுமையா இருக்க அவருக்கு தான் கண்டிப்பா வாய்ப்பளிப்பாங்க. அடுத்து கடலூர்ல இருக்க கடலூர் காட்டுமன்னார் கோயில் திட்டக்குடி. ஸோ இந்த கடலூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்சி சம்பத் அவர்கள் போன தடவை தோல்வி அடைஞ்சிருந்தாரு. ஸோ இந்த தடவை வெற்றி பெறும் நோக்கில் வந்து மிகப்பெரிய அளவில் அவர் வந்து களப்பணியாற்றிட்டு இருக்கிறதா வந்து நியூஸ்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவையாச்சும் கண்டிப்பா ஏன்னா அவர் அமைச்சராக இருந்து தோத்துருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு செய்தியா இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா வந்து எம்சி சம்பத் அவர்கள் இந்த தடவை வந்து கண்டிப்பா மாற்றுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து காட்டுமன்னார் கோயிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வேட்பாளர்கள் தான் நிறுத்துவாங்க. ஏன்னா அந்த தொகுதியில திருமாவளவன் அவர்கள் 2006ல இருந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டுமன்னார் கோயில்ல திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவு பலம் இருக்கு. ஆனா அதிமுக கூட்டணியில கண்டிப்பா வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் ஆனா அது அதிமுகவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திட்டக்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு அமைச்சரோட தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால அது எந்த மாதிரியான இன்ஃபேக்டை வந்து அதிமுகவுக்கு தருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்க தருமபுரியில் இருக்கிற அரூர், பாலக்கோடு இந்த தொகுதிகளை வந்து திமுக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுக பொறுத்தமட்டில் தருமபுரியில வந்து அவங்க பாமகவோட செல்வாக்கு அதிகமா இருக்க காரணத்தினால இந்த தடவை அரூரும் பாலக்கோடும் வந்து ஏன்னா பாலக்கோடு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேபி அன்பழகன் அவர்களோட கோட்டை. ஸோ அந்த இடத்துல வந்து பாலக்கோட்டில் கண்டிப்பாக அதிமுக தான் நிற்கும். ஸோ அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அரூரும் பாலக்கோடும் இந்த தடவை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து திண்டுக்கலை பொறுத்தளவுக்கு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் போட்டியிடுற இந்த 2 தொகுதிகளும் வேடச்சந்தூர் தொகுதியில் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஏன்னா போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல், நத்தம், வேடச்சந்தூர்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த தொகுதிகளில் இந்த தடவை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இந்த தடவை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து திண்டுக்கல்லே பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை பொறுத்தளவுக்கு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஆத்தூர் பழனியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு டவுட்டான விஷயம் தான். ஏன்னா ஆத்தூரை பொறுத்தளவுக்கு பெரியசாமி அவர்களோட கோட்டை அப்படிங்கிற காரணத்தினால ஸோ அது வாய்ப்புகள் கம்மி. அதே பழனியை பொறுத்தளவுக்கு பெரியசாமி அவர்களோட மகனான செந்தில்குமார் அவர்களோட கோட்டை. ஸோ அதனால அதுவும் வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. பட் ஆனால் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து ஈரோடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவானி சாகரும் ஈரோடு மேற்கும் வந்து அந்த தடவை வந்து அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஈரோடு மேற்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் முத்துசாமி அவர்களோட கோட்டை. ஸோ ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் காலகட்டம் வரை அவர் வந்து வெற்றி பெறல. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பார்க்கலாம் இந்த தடவை அந்த மாதிரி எப்படி பண்ண போறாரு அப்படின்னு. பவானி சாகர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவானி சாகர்ல கே கே செங்கோட்டையன் அவர்களோட மிகப்பெரிய அளவில் ஆளுமையா இருந்த பவானி சாகர் அது பண்ணாரி அவர்கள் தான் வெற்றி பெற்றிருந்தாரு. ஸோ அந்த தடவை வந்து அவர் வந்து செங்கோட்டையன் அவர்களோட இருந்தார். பட் ஆனால் வந்து கட்சி ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கைகளும் அவர் மேலே இல்லை. பட் ஆனால் அது வந்து இந்த தடவை அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஆனால் அதிமுக அந்த இடத்துல நிறைய கண்டினியூஸ் வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தான் இது ஒதுக்குவாங்க. பார்க்கலாம் அந்த இடத்துல வந்து அதிமுக எப்படி வேணும் செல்வாக்கு பெற போவாங்க அப்படின்ட்டு. அடுத்து ஈரோடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவானி பொறுத்தளவுக்கு என்னோட தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால அதாவது நான் ஓட்டு போடுற தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால இங்கே வந்து கேசி கருப்பணன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸா அவர் எல்லா இடத்துலையும் வந்து அவர் ஒரு நல்ல வாக்குகளை வச்சிருக்காரு. ஸோ இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரலாறே இருக்கு. திமுக எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுக்கு பின் இந்த தொகுதியில வெற்றி பெற்றதே இல்லை அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேசி கருப்பணன் அவர்கள் அதிமுகவில் இருக்கிற இந்த அதிமுக கோட்டை அப்படிங்கிறதே வந்து பவானியா சொல்லலாம். ஆனா இந்த கோட்டையிலேயே 2006ல பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சாங்க. திமுக கூட்டணியில தான் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பலம் வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணிகளை இப்போ வந்து அதிமுக இருக்கிற காரணத்தினால பவானி தொகுதியை கைப்பற்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம். கண்டிப்பா கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுக கூட்டணியில அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல கேண்டிடேட்டை நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா கோபியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்களை பொறுத்தளவுக்கு தன்னோட வெற்றி விழாவை நான் இங்கே தான் கொண்டாடுவேன் அப்படிங்கிறத அவர் ஒரு சபதம் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை கண்டிப்பாக அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து பெருந்துறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் அதிமுக இருந்த காலகட்டத்தில் இந்த தொகுதியில் 2016ல இருந்து இந்த அமைச்சரும் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் தனியாக நின்னாரு. ஆனாலும் இந்த இடத்துல ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு நேர்த்தி மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெற்றிருந்தாரு இபிஎஸ் அவர்கள் 2021ல. ஸோ இந்த தடவை வந்து பெருந்துறையை கண்டிப்பாக வந்து
அதிமுக ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து கள்ளக்குறிச்சியில இருக்கிற கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம். சங்கராபுரத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், கள்ளக்குறிச்சிய பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து கள்ளக்குறிச்சியிலே உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம். ஏன்னா ரிஷிவந்தியத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தேமுதிக கூட்டணியில இருந்திருந்தா குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் ஆனா தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு போன காரணத்தால, உளுந்தூர்பேட்டையும், ரிஷிவந்தியமும் மிகப்பெரிய அளவுல அதிமுக நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து காஞ்சிபுரத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூர் பொறுத்த அளவுக்கு தனி தொகுதியா இருக்கிற காரணத்தால, கண்டிப்பா வந்து அதிமுக இந்த தடவ வந்து தன்னோட வேட்பாளர்கள் நிறுத்தத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து கிருஷ்ணகிரியை பொறுத்தளவுக்கு பர்கூர் கிருஷ்ணகிரி. பர்கூர் கிருஷ்ணகிரியை பொறுத்தளவுக்கு பர்கூர் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கூர்மையான தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பர்கூரை பொறுத்தளவுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் நின்று 1996ல தோல்வி அடைஞ்ச ஒரே முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெருமையை வச்சு முதலமைச்சர்னா பெண் முதலமைச்சர்ல சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து தோல்வி அடைஞ்சு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால பர்கூரை மிகப்பெரிய அளவில் அதிமுக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட மிகப்பெரிய அளவில் ஓரளவுக்கு வந்து கேபி முனுசாமி அவர்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட செயலாளராக இருக்காரு. அதுவும் இல்லாமல் அதிமுக மிகப்பெரிய அளவில் பொறுப்பில் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் நெருங்கிய தொகுதி காரணத்தினால அதை வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் கேபி முனுசாமி அவர்கள் போராடுவார். அடுத்து கிருஷ்ணகிரியிலேயே பார்த்தீங்கன்னா வேப்பனஹள்ளி ஊத்தங்கரை. வேப்பனஹள்ளியை பொறுத்தளவு கேபி முனுசாமி அவர்களோட தொகுதி. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஊத்தங்கரையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது தனித்தொகுதி காரணத்தினால கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில இருக்க திருப்பரங்குன்றம், மதுரை மேற்கு, திருமங்கலம். அதாவது திருப்பரங்குன்றமும், திருமங்கலமும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மதுரை மேற்க பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா மதுரை மேற்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை மேற்கு வெற்றி பெறுவதற்கான இந்த 3 தொகுதிகளும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். திருப்பரங்குன்றத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல ஆளுமையா இருக்கு. அதிமுக தான் கண்டிப்பா கிடைக்கும். மதுரை மேற்கு வந்து செல்லூர் ராஜு அவர்களோட தொகுதி. ஸோ திருமங்கலம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்.பி. உதயகுமார் அவர்கள். இவங்க 2 பேருமே வந்து அதிமுகல மிகப்பெரிய அளவுல பொறுப்புல இருக்க காரணத்தினால, இந்த தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து மதுரையில இருக்க மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மத்தியம், சோழவந்தான். இந்த 4 தொகுதியிலும் கண்டிப்பா அதிமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 4 தொகுதியிலும் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ திமுக மீறி இந்த தொகுதிகளில் எப்படி வெற்றி பெறாங்க? ஏன்னா, போன தடவை வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லாதங்காட்டி சோழவந்தானும், மதுரை வடக்கும் கொஞ்சம் மீறி போயிடுச்சு. ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு எப்படி சொல்றது? மதுரை வடக்கு பொறுத்த அளவுக்கு இவருன்னு நினைக்கிறேன். நம்ம பி. மூர்த்தி அவர்கள் நினைக்கிறேன். ஸோ மதுரை வடக்கும், மத்தியமும் இந்த தடவை வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். மட்டும் ஏன்னா கிழக்கும் சோழவந்தானும் கண்டிப்பா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைவு இருக்க காரணத்தினால கண்டிப்பா வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்க மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி இந்த 3 தொகுதிகளில் வந்து கண்டிப்பா வந்து கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒதுக்குச்சு அப்படின்னா அதிமுகவால் ஈஸியாக வெல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து அது என்ன மாதிரி எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா மயிலாடுதுறையில் இருக்கிற பூம்புகாரும் போன தடவை வந்து டிஎம்கே கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அதனால இந்த தடவை வந்து இவங்களே கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து நாகப்பட்டினத்தில் இருக்க நாகப்பட்டினம், கீழ்வேலூர். நாகப்பட்டினத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து சிறுபான்மையர் இருக்கிற தொகுதி காரணத்தினாலேயே அதிமுகவுக்கு கொஞ்சம் சற்று பலம் குறைவாக தான் இருக்கும். கீழ்வளூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனி தொகுதி. ஸோ அதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க நாமக்கல், பரமத்தி வேலூர், ராசிபுரம், சேந்தமங்கலம், திருச்செங்கோடு, குமராபாளையம். அதாவது இந்த 6 தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 6 தொகுதிகள்லேயும் வந்து அதிமுகவே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குமராபாளையத்தை பொறுத்தளவுக்கு தங்கமணி அவர்கள் மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திருச்செங்கோடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் வந்து போன தடவை வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் அந்த 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 இடத்துல இருக்கிற அந்த ஒரு பெண் கேண்டிடேட் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக இருக்காங்க. கண்டிப்பாக அந்த தடவை பிடிப்பாங்க. சேந்தமங்கலம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியினர் தொகுதி. ஸோ அதனால வந்து சேந்தமங்கலத்தை போன தடவை வந்து விட்ட மாதிரி இந்த தடவை வந்து கண்டிப்பாக பிடிச்சிருப்பாங்க. ராசிபுரத்துலையும் போன தடவை வந்து வெறும் 10% 1 அந்த 1% வாக்கு வித்தியாசம் தான் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அதனால இந்த தடவை ராசிபுரத்தையும் மிகப்பெரிய அளவில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து பரமத்தி வேலூரும் நாமக்கல்லும் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கலை பொறுத்தளவுக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. அடுத்து பரமத்தி வேலூர்லேயும் அந்த அந்த கதை தான். ஸோ அதனால வந்து பரமத்தி வேலூரும் அதிமுக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூர்ல இருக்க பெரம்பலூர் குன்னம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் சிவசங்கர், அதாவது போக்குவரத்து துறை அமைச்சரான மின்சாரத்துறை அமைச்சரான எஸ் சிவசங்கர் அவர்களோட தொகுதி. ஸோ குன்னம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போன தடவை வந்து 2016 வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ இந்த தடவை 2021 மிகப்பெரிய வெற்றியை சிவசங்கர் அவர்கள் பெற்று அமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குன்னம் தொகுதி வந்து கொஞ்சம் டவுட்டு தான். பெரம்பலூரை பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் டவுட்டு தான். பெரம்பலூரை பொறுத்தளவுக்கு ஏன்னா அவர் தான் மாவட்ட செயலாளராக இருக்காரு. சிவசங்கர் அவர்கள் தான் மாவட்ட செயலாளராக இருக்காரு. பெரம்பலூரை பொறுத்தளவுக்கு 2016 கொஞ்சம் என்னதான் இது பண்ணாலும் இந்த தடவை வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் கொஞ்சம்
கொஞ்சம் போட்டி, ஏன்னா இந்த போட்டியிடுவதற்கான கட்டாய போட்டியிடுவதற்கான இடமா இருக்க காரணத்தினால, கண்டிப்பா வந்து இந்த தொகுதியில அதிமுக தான் நிக்கும். ஏன்னா அதிமுக பெரும்பான்மையா நிக்க போறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் இவிங்க இது பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை மாவட்டத்தில இருக்க ஆற்காடு, ராணிப்பேட்டை, அரக்கோணம். இதுல ஆற்காடும், ராணிப்பேட்டையும் மிகப்பெரிய அளவுல, ஏன்னா ராணிப்பேட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கைத்தறித்துறை அமைச்சரான காந்தி அவர்கள் தொகுதி. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, திமுக மிகப்பெரிய அளவுல ஒரு பலம் வாய்ந்த போட்டியா இருக்கும். ஆற்காட பொறுத்தளவுக்கு திமுகவோட கோட்டை. ஸோ அத வந்து கொஞ்சம் அதிமுகவால தான் டிஃபெக்ட் பண்ண முடியும். அடுத்து அரக்கோணம். அரக்கோணம் தனி தொகுதியை வந்து கண்டிப்பா அதிமுகவை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். அடுத்து புதுக்கோட்டை. புதுக்கோட்டையை பொறுத்தளவுக்கு திருமயம், விராலிமலை, ஆலங்குடி, அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை. ஸோ இருக்கிற 6 தொகுதிகளையும் வந்து அதிமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திருமயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் தொகுதி. விராலிமலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர் அவர்களோட தொகுதி. ஸோ அதில் அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் அதிமுக ஆளுமையா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அதை மீறி வந்து வெற்றி பெறுவதுங்கிறது சாத்தியம் இல்லை. அடுத்து ஆலங்குடி, அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை. கந்தர்வக்கோட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்து அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ ஆலங்குடி, அறந்தாங்கிலாம் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். புதுக்கோட்டையை பொறுத்தளவுக்கு 2 பக்கமும் இருக்கு. அது என்ன எப்படி பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க முதுகுளத்தூர். ஸோ முதுகுளத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு ராஜகண்ணப்பன் அவர்கள் தொகுதி. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல அதிமுக போட்டியிடுவதற்கு தான் சாத்தியமா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அதிமுக நிறையா இடத்துல வந்து சாக்ரிஃபைஸ் ஆகியே ஆகணும் போல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம். சேலம் மாவட்டத்தில் இருக்க ஏற்காடு, எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி. ஏற்காடு தொகுதியை பொறுத்தளவுக்கு அவங்க தான் இப்போ வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க. எடப்பாடி சொல்லவே தேவையில்லை. எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட தொகுதி. ஸோ அதனால அந்த இடத்துல அதிமுக வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது போல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்ககிரி, வீரபாண்டி. சங்ககிரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட கேண்டிடேட்டோட வேகம் வந்து அதிகமாக இருக்கும். வீரபாண்டியில வந்து திமுகவோட வேகம் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பா அதிமுக சமாளிச்சிருவாங்க. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் சேலத்தில் இருக்க 11 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் போன தடவை வெற்றி பெற்றிருந்தாங்க. அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சிஸ் வந்து அப்படியே வெற்றி பெற்றிருந்தாங்க. ஏன்னா சேலம் வடக்கு தவிர மத்த எல்லா இடத்துலையும் மறுபடியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா சேலம் வடக்குங்கிறது ராஜேந்திரன் அவர்களோட கோட்டை. ஸோ திமுக 2016 அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. 2011 ஓரளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால சேலம் வடக்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுக பக்கம் தான் இருக்கு. இப்போ அதிமுக போட்டிடுவாங்க. அடுத்து காஞ்சிபுரம் பொறுத்தளவுக்கு, காஞ்சிபுரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தூர், கெங்கவலிலாம் இருக்கு. ஸோ ஆத்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது வெற்றி பெறுவது என்னமோ அதிமுக தான். கெங்கவலியும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பாமக கூட இருக்காங்க. ஸோ பாமக கூட இருக்க காரணத்தினால சேலத்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு இருக்கு. அதிமுகவுக்கு இருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அடுத்து சிவகங்கையை பொறுத்தளவுக்கு மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி. ஸோ காரைக்குடியை பொறுத்தளவுக்கு இந்த தடவை வந்து ராஜா அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவரு ராஜா அவர்கள் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காரு. ஸோ அதனால வந்து இந்த இடம் பாஜக கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா வந்து அதிமுக அந்த தொகுதியில நல்ல வாக்குகள் வந்து 2024, 21 வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால 2024 வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால இந்த இடத்துல போட்டியிட்டா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். மானாமதுரை வந்து கொஞ்சம் ஈக்குவல் தான் 2 பேத்துக்கும் தான் பலம் இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. சிவகங்கை வந்து கண்டிப்பா வந்து திமுக பக்கம் இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து தென்காசி மாவட்டத்தில் இருக்க ஆலங்குளம், சங்கரன் கோயில், தென்காசி, வாசுதேவநல்லூர். இந்த 4 தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 4 தொகுதிகளில் ஆலங்குளம் வந்து மனோஜ் பாண்டியன் அவர்களோட மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து அதிமுக வந்து திமுக போயிட்டாரு. ஸோ அந்த தொகுதி தவிர இந்த மித்த 3 தொகுதிகளில் வந்து இந்த அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஆலங்குளம் பொறுத்தளவுக்கு அவரோட கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் ஒரு 5% இருந்துச்சாலும், ஏன்னா ரொம்பலாம் போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்காசியில் இருக்கிற தொகுதிகளில் 1-2% வித்தியாசத்தில் தான் திமுக, அதிமுக வெற்றியும் பெற்றிருந்தாங்க, தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டி இருக்கும். ஆனால் அதிமுகவுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வந்து தென்காசியில் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க கும்பகோணம் பொறுத்தளவுக்கு திமுகவோட கோட்டை அப்படிங்கிற காரணத்தினால கும்பகோணம் வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற 10 தொகுதிகளில் ஒருத்தநாடு தவிர மத்த எல்லாமே 2021 தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. டெல்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு மிக குறைவான அளவில் தான் வாக்குகள் வந்திருக்கு மக்களே. ஏன்னா டெல்டா விவசாயிகள் வந்து திமுகவை மிகப்பெரிய அளவில் நம்புறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு. ஏன்னா 2024 தேர்தலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாக்குகள் கூட திருச்சியில கூட கிடைக்கல. திருச்சியிலையும் கிடைக்கல. அப்புறம் அந்த நம்ம சிவகங்கை அந்த அந்த டெல்டா சுற்றி இருக்கிற அந்த தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுக சர்க்கிள் அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிமுகவுக்கு டெல்டா வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எகினஸ்டாக இருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அந்த வகையில் கும்பகோணமும் வந்து கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஆனாலும் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தஞ்சாவூர்ல இருக்கிற திருவிடை, மருதூர், பேராவூரணி இந்த ரெண்டு தொகுதிகளை வந்து அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற 11 தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட கண்ட்ரோல்ல வரும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களுக்குலாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க.
ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதிகள் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்க குன்னூர், கூடலூர், உதகமண்டலம் இதுல இருக்கிற 3 தொகுதிகள்ல கண்டிப்பா 3 தொகுதிகளையும் போன தடவை போன தடவை வந்து போட்டிட்டு இருந்தாங்க. இந்த தடவை வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது குன்னூரும் உதகமண்டலமும் கொஞ்சம் திமுகவோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனாலும் அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிற காரணத்தினால நல்ல ஒரு வாக்குகள் வந்து இந்த இடத்துல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறும் அளவிற்கு வந்து பெறுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில். ஆனா போட்டியிடுவதற்கு இந்த தொகுதிகளும் உள்ளடங்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். ஆனா கூடலூர்ல போன தடவை வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ கூடலூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை வெற்றி பெற்றிருக்கிற அந்த உத்வேகம் காரணமாக கண்டிப்பா வந்து அவங்க போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து தேனி மாவட்டத்தில் இருக்க கம்பம், பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடி நாயக்கனூர். ஏன்னா தேனி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு டாக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக அந்த தொகுதியில போன தடவை வந்து போடி நாயக்கனூர் மட்டும்தான் வாஷ் அவுட் இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா போடி நாயக்கனூர் மட்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் வெற்றி பெற்றிருந்தாங்க. பட் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக கூட்டணியில் திமுக பக்கம் போயிட்டு இருக்கிற காரணத்தினால தேனி வந்து மிகப்பெரிய அளவில் அந்த ராஜகிரண் அவர்கள் சொன்ன மாதிரி போடி, கம்பம், வெட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாமே இங்கே கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தேனி வந்து அதிமுக இழந்திருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. பட் ஆனால் வந்து சில கோர் அதிமுகவினர் இன்னும் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த அளவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பேட்டில் இருக்கும். ஸோ அந்த பேட்டில் இப்படி யார் வெற்றி பெற போறாங்க? ஆனால் அதிமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இந்த இடத்துல போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அதிமுக வந்து 4 தொகுதிகள்லையும் போட்டிக்கிட்டா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கு நல்ல ஒரு கிரேஸ் அங்கே இருக்கு. அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க நன்னிலம் தொகுதியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க திருத்துறைப்பூண்டி, திருவாரூரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட கோட்டை. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட ரெகுலரா அந்த இடத்துல அவர் போட்டிட்டு இருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா திமுக இன்னும் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க அந்த 4 தொகுதிகளும் 5 தொகுதிகள் நினைக்கிறேன். 5லையுமே வந்து திமுக மிகப்பெரிய அளவில் ஆளுமையா 2021 இருந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து மக்கள் எப்படிப்பட்ட மனமாற்றம், ஏன்னா விஜய் அவர்களோட வருகை இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் இதெல்லாம் பேசணும். ஸோ அதனாலயே நான் வந்து இந்த இடத்துல போட்டிக்கிட்டா வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர். தூத்துக்குடி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியும் திருச்செந்தூரும் ஒரு அமைச்சர் தொகுதி. திமுகவோட அமைச்சரான கீதா ஜீவன் அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட தொகுதி. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 தொகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவம் செய்யணும் அப்படின்னா அதிமுகவுக்கு நிகராக வந்து திமுக இருக்காங்க. ஸோ திமுக மிகப்பெரிய அளவில் பலத்தோட இருக்காங்க. அதிமுக அதை எப்படி சமாளிப்பாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கோவில்பட்டி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெற்ற தொகுதி தான். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கோவில்பட்டியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமை இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலே விளாத்திக்குளத்தை தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பாயிண்ட் தான். 2 பேர்த்துக்கும் வந்து எந்த தொகுதி கொடுக்கறது, அதாவது எப்படி சொல்றது, இந்த தொகுதிகளில் வந்து கண்டினியூஸ் வெற்றியை வந்து திமுக பெற்றுட்டு இருந்தாலும் அதிமுகக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஸோ அதை வந்து அந்த தூத்துக்குடி விவகாரம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் அவங்க வெற்றி பெறாமையே போயிட்டாங்க. ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் அது எப்படி பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து திருச்சியை பொறுத்தளவுக்கு திருச்சி மேற்கு, கிழக்கு, ஸ்ரீரங்கம், மணப்பாறை. திருச்சி மேற்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கேஎன் நேரு அவர்களோட கோட்டை. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுறது மிகப்பெரிய அளவில் கஷ்டம். பட் திருச்சி கிழக்க பொறுத்தளவுக்கு வெள்ளமண்டி என் நடராஜன் அவர்கள் இப்படி மறுபடியும் அதிமுக இணைஞ்சிருக்க காரணத்தினால அவர் வந்து ஓபிஎஸ் தரப்பு இருந்தார். இப்போ மறுபடியும் அதிமுக இணைஞ்ச காரணத்தினால கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்க்கலாம். திருச்சி கிழக்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு குருவிக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. அது யாருக்குன்னு தெரியல. அடுத்து ஸ்ரீரங்கம் பொறுத்தளவுக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நின்ற தொகுதி. அதில் வெற்றியும் பெற்றிருந்தாங்க 2011. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் நிறுத்தி 2016லையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் 2021 வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ திருச்சி வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. திருச்சியில் இருக்கிற 10 தொகுதிகளும் வாஷ் அவுட் தான் அதிமுகக்கு. ஸோ அதனால இந்த தடவை வந்து ஸ்ரீரங்கத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறது அதிமுக மிகப்பெரிய அளவில் உறுதியா இருப்பாங்க. அடுத்து மணப்பாறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்க வந்து சிறுபான்மையரோட தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால அது வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் சற்று பின்னடைவு தான். ஸோ ஆனாலும் போட்டிட்டு தான் ஆகணும். அடுத்து திருச்சியில் இருக்க திருவெரும்பூர், மணச்சநல்லூர், துறையூர், லால்குடி, முசிறி. திருவெரும்பூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு அமைச்சர் தொகுதி. ஸோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால அங்கே வந்து கொஞ்சம் டஃப் தான் இருக்கும். அடுத்து மணச்சநல்லூரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மணச்சநல்லூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 எலெக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா மணச்சநல்லூர்ல அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க சிவி ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த இதில் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்த காரணத்தினாலேயே மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க திருச்சியில். ஸோ பார்க்கலாம் அது என்ன எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துறையூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2011 வெற்றி பெற்றாங்க. அப்புறம் 2016, 21 வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ துறையூர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மைனஸ்ல போகிற தொகுதி தான். அடுத்து லால்குடி, முசிறி மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு அங்கே போட்டிட்டே ஆகணும் அப்படிங்கிற இந்த பந்தத்தில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க பாளையங்கோட்டை,
பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம். ஏன்னா திருநெல்வேலியை பொறுத்த அளவுக்கு வந்து இந்த தடவை கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக ஒதுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம் மட்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்கேயும் நல்ல வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க ஆம்பூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, திருப்பத்தூர். திருப்பத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிறுபான்மையர் வாக்குகள் வந்து அதிகமாக இருக்கு. ஆம்பூர், வாணியம்பாடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ இது வந்து அதிமுக இப்படி வந்து கேரி, ஏன்னா ஆம்பூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு அம்மாவை நினைக்கிறேன். அவங்க வந்து இப்போ மறுபடியும் திமுக போயிட்டாங்க. அவங்க ஒரு அமைச்சராக இருந்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த தொகுதிகளில் அவங்களும் மாறின காரணத்தினால அதிமுகவுக்கு ஒரு நல்ல இது இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. பார்க்கலாம். ஜோலார்பேட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் தொகுதி. ஸோ அந்த அமைச்சர் தொகுதியை எப்படி வந்து என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் மட்டும் மாவட்டம் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து திருப்பூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மடத்துக்குளம், அவினாசி, காங்கேயம், உடுமலைப்பேட்டை, திருப்பூர் வடக்கு. ஏன்னா இந்த தொகுதிகளில் அவினாசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனபால் அவர்கள் அதிமுக கூட்டணி அதிமுகவில் நிற்பாரு. ஸோ மடத்துக்குளத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போன தடவை வெற்றி பெற்றிருந்தாங்க. திருப்பூரில் ஒரு 3 தொகுதிகள், மித்தகி 10 தொகுதிகளில் 7 தொகுதிகள் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. 3 தொகுதிகள் வந்து இவங்க இது பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க திருவள்ளூர், ஆவடி, பூந்தமல்லி, கும்மிடி, பூண்டி, பொன்னேரி. ஏன்னா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை வந்து வாஷ் அவுட் பண்ணியிருந்தாங்க திமுக. ஸோ அதனால வந்து அதிமுக இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாகணும் அப்படிங்கிற இதில் இருக்காங்க. ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க 6 தொகுதிகளில் திருவள்ளூர், ஆவடி, பூந்தமல்லி, கும்மிடி, பூண்டி, பொன்னேரியில் அவங்க கண்டிப்பாக போட்டிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது. அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க ஆரணி, செங்கம், கலசப்பாக்கம், வந்தவாசி, குடியாத்தம், வந்தவாசி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆரணி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து அதிமுகவுக்கு இருக்கு. செங்கமும் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த தடவை பலனளிக்கும் வாய்ப்பு இருக்கு. கலசப்பாக்கம் பொறுத்தளவுக்கு திமுகவோட கண்ட்ரோல்ல இருந்து எப்படி மீற போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். வந்தவாசியும் அதே மாதிரி தான். வந்தவாசியும் கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து அதிமுகவுக்கு இருக்கு. அடுத்து வேலூர் மாவட்டத்தில் இருக்க குடியாத்தமும் அணைக்கட்டு. வேலூர் மாவட்டத்தில் இருக்க குடியாத்தம் வந்து கண்டிப்பாக பார்டர் தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் பாஜகவோட வாசம் வீசும். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல அதிமுக போட்டியிடுவதுங்கிறது நல்லது. அடுத்து அணைக்கட்டு பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து வேலூர்ல இருக்க வேலூர், காட்பாடி. வேலூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக துரைமுருகன் அவர்களோட கண்ட்ரோலை மீறி அது இந்த தடவை வந்து போட்டி அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. ஆனால் காட்பாடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா துரைமுருகன் அவரோட கண்டிப்பாக அவரோட யாராச்சும் ஒரு ரிலேட்டிவ் அந்த மாதிரி தான் நிற்பாங்க. ஸோ அதனால அவரோட தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால மிகப்பெரிய அளவில் சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்து கீழ்வைத்து குப்பத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போன தடவை வந்து அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் தலைவரான ஜெகன்மூர்த்தி அவர்கள் அதிமுகவோட நிதியிலேயே நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அதனால அதுவும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். அடுத்து விழுப்புரத்தில் இருக்க திண்டிவனமும் வானூரை பொறுத்தளவுக்கு வந்து விசிகா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ திமுக கூட்டணி இந்த 2 தொகுதிகளிலும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதை எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்து விருதுநகரை பொறுத்தளவுக்கு ராஜபாளையத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையத்தில் ஏற்கனவே வந்து அதிமுக மாறி மாறி வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து அதிமுகவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஏன்னா விருதுநகர் மாவட்டத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இழுபறியான தொகுதிகளில் வந்து இருக்கிறது விருதுநகரும் சொல்லலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து விருதுநகர்லேயே சாத்தூர், விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி. அதாவது அருப்புக்கோட்டை, திருச்சுழி, அப்புறம் சாத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையான தொகுதிகள். விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்றதுக்கு பார்க்கலாம். கண்டிப்பா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசியும் நல்ல ஒரு ஹெல்ப்பா இருக்கும். விருதுநகர் மட்டும் கொஞ்சம் காமனா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பா வந்து அதிமுக வந்து ஒரு 160 தொகுதிகளில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 160 தொகுதிகளில் கண்டிப்பாக 120 தொகுதிகளில் அவங்க எப்படிப்பட்ட வாக்குகள் எப்படி வாங்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி எல்லா நியூஸ் போட்டாச்சு. நம்மளோட உத்தேச பட்டியல் எல்லாமே வரிசையாக வந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுவித டேட்டா கூட உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. கண்டிப்பாக அதை